வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ். இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க கேட்டீங்கன்னா, கரெக்டா 2010 அக்டோபர் 1ஆம் தேதி நம்ம சங்கர் அவர்களோட டைரக்ஷன்ல ரஜினி அவர்கள் நடிச்சு ரிலீஸ் ஆன எந்திரன். இந்த படத்தில் ஒரு சில சீன்ஸ்லாம் பார்க்க போதும் ரொம்ப சூப்பராக வேற லெவலில் இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய சீன்ஸை எப்படி மேக் பண்ணியிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் படத்தை பற்றியான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த ஒரு வீடியோவில் இருக்க போது. ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துருக்கு நீங்கள் நம்ம சேனல் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பெல் ஐகானில் பிடிச்சிருந்தீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. கூடவே சில பேர் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்ப்பீங்க. ஸோ சினிமா சம்மந்தப்பட்ட இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான லாங் வீடியோ ஷார்ட் வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானில் பிடிச்சிக்கோங்க. கூடவே முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புறேன். முக்கியமாக இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் கொடுங்க. எப்படி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எந்திரன் படம் எடுத்துக்கிட்டா என் லைஃப்ல உடனே ஞாபகம் வரக்கூடிய விஷயத்த ஒரு குட்டி ஸ்டோரியா சொல்றேன். எந்திரன் படம் ரிலீஸ் ஆனது 2010 அக்டோபர் 1ஆம் தேதி. அப்படியே அதுக்கு முந்தின நாளான செப்டம்பர் 30ஆம் தேதி ஒரு ஈவினிங் டைம்ல ஒரு பொம்மரி நாய் என்னை கடிச்சிருச்சு. நான் அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். அது என்னவோ தெரியல, பொம்மரி நாய்களுக்கும் எனக்கும் செட்டே ஆனது கிடையாது. 3 வேற நாய்கள்கிட்ட இது வரைக்குமே கடி வாங்கியிருக்கேன். 2வது கடி வாங்கினது தான் இந்த செப்டம்பர் 30ஆம் தேதி வாங்கினது. ஸோ அன்னைக்கு நைட்டே அதுக்கான இன்ஜெக்ஷன்லாம் போட்டாங்க. அதுக்கடுத்து மார்னிங்கும் ஒரு இன்ஜெக்ஷன் போட வேண்டியதாக இருந்தது. நான் ஸ்கூலுக்கும் போக மாட்டேன், இன்ஜெக்ஷனும் போட மாட்டேன்னு சொல்லி பயங்கரமாக அடம் பிடிச்சிட்டு இருந்தேன். ஆனால் என்ன பண்ணுறது, வேற வழி இல்லை. ஸ்கூலுக்கு கிளம்புனேன், ஹாஸ்பிட்டலுக்கு போய் இன்ஜெக்ஷனும் போட்டாங்க. பயங்கரமாக அழுதேன். அதனால பக்கத்துலேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு தேட்டர் இருந்தது. தேட்டரில் என்ன படம் ஓடிட்டு இருந்தது பார்த்தோன்னா எந்திரன் தான் ஓடிட்டு இருந்தது. ஸோ படத்துக்கு போகலான்னு சொல்லி எங்கள் அப்பா திடீர்னு சொன்னாங்க. எனக்கு பயங்கர ஷாக். என்னடா யூனிஃபார்ம்லாம் போட்டிருக்கோம் ஆனால் படத்துக்கு போகலான்னு சொல்கிறாங்க. ஒரு கன்ஃபியூஷனும் இருந்தது, அதே டைமில் சந்தோஷமாகவும் இருந்தது. நாங்கள் போன டைமில் ஷோவும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த ஷோவுக்கான டிக்கெட்டுமே ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு. அதுக்கடுத்த ஷோவாச்சும் போகலான்னு பார்த்தா அதுக்கு அடுத்தடுத்த ஷோ ஃபுல்லாகவே ஹவுஸ்ஃபுல்லு. அப்புறம் என்ன, ஒரு பெரிய பல்ப் கொடுத்தாங்க. அழுதுகிட்டே அந்த பல்பையும் வாங்கிட்டு ஸ்கூலுக்கு போனேன். இதுதான் எந்திரன் படம்னு எடுத்துக்கிட்டா என் லைஃப்ல ஞாபகம் வரக்கூடிய விஷயம். என்னதான் படத்தை தியேட்டர்ல பார்க்க முடியாம போயிருந்தாலுமே கொஞ்ச மாசங்களே எந்திரன் படத்தோட சிடி வீட்டுக்கு வந்தது. அந்த டைம்ல இந்த சிடி கல்ச்சர்லாம் ரொம்ப ஹைல இருந்த டைம். ஸோ சிடி வந்ததுதான் சரி, எந்த லீவ் விட்டாலும் சம்மர் ஹாலிடே வந்தாலும் எந்திரன் படம் தான் டிவிடியில பிளே ஆகும். எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்குமே எந்திரன் படத்தை ஒரு 15 வாட்டிக்கு மேல பார்த்திருப்பேன். ஒவ்வொரு வாட்டியும் பார்க்க போது அந்த படத்துக்கான எக்ஸைட்மெண்ட் குறைஞ்சதே கிடையாது இப்போ வரைக்கும். அதுலயும் அந்த சின்ன வயசுல எந்திரன் படத்தோட எண்டிங்லாம் பார்க்க போதும் பயங்கரமான ஒரு ஹை கொடுக்கும். ஏன்னா மியூசியத்துல அந்த சின்ன பொண்ணை பார்த்து சிட்டி நான் சிந்திக்க ஆரம்பிச்சு சொல்ற அந்த சீன்ல ஏரமன் அவர்களோட பிஜிஎம்மும் சேர்ந்து அந்த சீனை பயங்கரமா எலிவேட் பண்ணியிருக்கோம். நான் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த படத்தை அந்த டைம்லலாம் பார்க்க போது இதெல்லாம் எப்படி எடுத்திருப்பாங்க அப்படிங்கிற தாட் ப்ராசஸே இருக்காது. ஜஸ்ட் படமாக பார்க்க போதும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் இப்போ கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சு இந்த படத்தோட மேக்கிங்லாம் பார்க்க போது தான் தெரியுது எத்தனை பேர்த்தோட ஹார்ட் ஒர்க் இந்த ஒரு படத்தில் இருக்குது, எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி மேக்கிங்கை பார்க்க போது தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஸோ அப்படி நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் மேக்கிங்கும் பற்றி தான் இந்த வழியில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த படத்தில் நம்ம ரஜினி அவர்கள் பண்ணியிருக்க கேரக்டரை ஃபர்ஸ்ட்டாக நம்ம கமல் அவர்கள் தான் பண்ண வேண்டியது. எப்படின்னா 1999 கமல் பிரீத்தி சித்தாலாம் வச்சு நம்ம சங்கர் அவர்கள் இந்த ஒரு படத்தை டைரக்ட் பண்ணுறதா இருந்தது. அதுக்கான ஃபோட்டோ ஷூட்லாம் ஷூட் பண்ணாங்க. ஆனால் அந்த ஒரு டைமில் கமல் அவர்களோட ரேட் சரியாக கிடைக்காதனாலையும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சங்கர் அவர்களும் கண்டினியூஸாக அடுத்தடுத்த படம் டைரக்ட் பண்ணிட்டு இருந்ததுனாலும் இந்த ஒரு படம் அந்த டைமில் நடக்கல. ஸோ ஒவ்வொரு வருஷமே நம்ம சங்கர் அவர்கள் இந்த ஒரு படத்துக்கான ரைட்டிங் ப்ராசஸ்ங்கிறது தொடர்ந்து பண்ணிட்டே தான் இருந்திருக்காரு. ஒரு கட்டத்தில் 2008 பிப்ரவரி 15ஆம் தேதி நம்ம ரஜினி அவர்கள், ஐஸ்வர்யா ராய், ரகுமான் அவர்களோட மியூசிக்கல்ல இந்த ஒரு படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 2 வருஷம் கழிச்சு 2010 படத்தோட ஷூட்டிங் முடிச்சுட்டு 2010 அக்டோபர் 1ஆம் தேதி படத்துமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 1999 இந்த படத்தோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறமா டிராப் ஆகி மறுபடியும் 2018 படத்தோட ஷூட்டிங் போய் அதுக்கப்புறமா கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. சரி வாங்க இப்போ படத்தை பற்றியான விஷயங்களை ஓனா பார்க்க ஆரம்பிக்கலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல வசி எப்படி அந்த ரோபோ உருவாக்குறாருங்கிறத ஸ்டேஜ் பை ஸ்டேஜா காமிச்சிருப்பாங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜா ரோபோட்டோட ஸ்கெலிட்டன் ஸ்ட்ரக்சர் மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இதுக்கு அடுத்து தான் ஸ்டேஜ் பை ஸ்டேஜா அந்த ரோபோட் எப்படி மேக் பண்றாங்கன்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த ஒரு ஸ்கெலிட்டன் ஸ்ட்ரக்சரோட மேக்கிங்குமே படத்தோட ஸ்டார்டிங்லேயே காமிச்சிருந்தாங்க. எங்கன்னு பார்த்தோன்னா படத்தோட ஸ்டார்டிங்ல ஒருத்தவங்களோட நேமும் வரப்போது விஷுவலா நம்மளுக்கு இந்த ஒரு ஸ்கெலிட்டன் ஸ்ட்ரக்சரோட மேக்கிங் வீடியோ தான் 3D அனிமேஷன்ல காமிச்சிருப்பாங்க.
இந்த ஸ்கெல்டன் ஸ்டேஜுக்கு அப்புறமா டைட்டானியம் மெட்டல் பிளேட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ற மாதிரி காப்பாங்க. ஸோ ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சக்கு அப்புறமா ரஜினி அவர்களை மாதிரி வாக் பண்றது, டான்ஸ் ஆடுறது, ஃபைட் ஆக்ஷன்ஸ் எல்லாம் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இதை எப்படி எடுத்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா பரதநாட்டியம் ஆடுற ஒரு எக்ஸ்பர்ட், பேலே டான்ஸ் ஆடுற ஒரு எக்ஸ்பர்ட், வெஸ்டர்ன் டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு எக்ஸ்பர்ட், இந்த மாதிரி 3 வெரைட்டி ஆஃப் டான்சர்ஸை பெர்ஃபார்ம் பண்ண வச்சு மோஷன் கேப்சர் பண்ணி அதை 3D அனிமேஷனுக்கு மாற்றி அந்த ரோபோட் டான்ஸ் ஆடுற மாதிரி நம்மளுக்கு விஷுவலா காமிச்சிருந்தாங்க படத்துல. ஒருத்தர் ஸ்டண்ட் தெரிஞ்ச ஒருத்தர் இவங்க 2 பேர்த்தையும் பெர்ஃபார்ம் பண்ண வச்சு மோஷன் கேப்சர் பண்ணி அதுக்கப்புறமா 3D அனிமேஷன்ல ரோபோட்டை கன்வெர்ட் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி தான் ரஜினி அவர்கள் மாதிரி ரோபோட் நடக்கணுங்கிறதுக்காக ரியலா ரஜினி அவர்களே வாக் பண்ண வச்சு மோஷன் கேப்சர் பண்ணி அதை 3D அனிமேஷனா மாத்தி அதுக்கப்புறமா ரஜினி அவர்கள் மாதிரி அந்த ரோபோட் வாக் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதுல ரோபோட் ஸ்கெல்டன் ஸ்டேஜ்ல இருக்க போதும் சரி, இல்ல மெட்டாலிக் பிளேட்ஸ் எல்லாம் வச்சக்கப்புறமும் சரி, ரோபோட்டோட ஒவ்வொரு மூவ்மெண்ட்ஸுமே, அதாவது கையை அசைக்கிறது, காலை அசைக்கிறது, நடக்கிறது, இதுக்கு எல்லாமே ரோபோட்டுக்கு பின்னாடி இருந்து கிரீன் ப்ளூ மோப் சூட்ஸை வியர் பண்ண கிட்டத்தட்ட 6 பேர் வேலை செஞ்சிருக்காங்க. இல்லை பர்டிகுலராக ரோபோட்டோட ஃபிங்கர்ஸ் அசைகிறது, ஃபீட்டில் இருக்க ஃபிங்கர்ஸ் அசைகிறது, அது மட்டும் வாய் அசைகிறது, இதுக்கு எல்லாமே தனியாக மெக்கானிசம் ஃபிக்ஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. இதுக்கடுத்து அந்த ரோபோட்டுக்கு சில விஷயங்களை டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதை காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு போர்ஷன் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா சங்கர் அவர்கள் ரொம்ப அழகாக எடுத்திருப்பாரு. அதை எப்படின்னா டேபிளில் நிறைய ஹார்ட் டிஸ்க் மாதிரி இருக்கும். ஒவ்வொன்றுத்துலையுமே ஸ்போர்ட்ஸ், சயின்ஸ், லாங்குவேஜ், ஆர்ட், மியூசிக், அட்வான்ஸ்டு மேத்தமெட்டிக்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபியூச்சர்ஸுமே ஒவ்வொரு ஹார்ட் டிஸ்கில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே சிஸ்டத்தோட கனெக்ட் ஆயிருக்கும். அது லோட் ஆகிற மாதிரி காப்பாங்க. அப்படியே சிஸ்டத்துலேருந்து ரோபோட்டோட ஹெட் காமிப்பாங்க. அது ஹெட்டுக்குள்ளே இருக்கிற மெக்கானிசம் ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கடுத்த ஷாட் ரோபோட்டோட ஃப்ரண்ட்ல ஓவர் த ஷோல்டர்ல இருந்து பேக் சைடு சிஸ்டத்துலேருந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி காமிப்பாங்க. அப்படியே ஃபோக்கஸ் வந்து ரோபோட்டோட ஹெட்டுக்கு ஷிஃப்ட் ஆகும். ஸோ அதில் ரோபோட்டோட ஹெட்ல அந்த மெக்கானிசம் ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி க்ளோஸ் அப் ஷாட்ல காமிச்சிருப்பாங்க. ஒரு மனுஷன் பார்த்து படிச்சு பழகி தெரிஞ்சுக்கூடிய விஷயங்களோட எல்லா டேட்டாவுமே ஹார்ட் டிஸ்க்ல வச்சு ஹார்ட் டிஸ்க்ல இருந்து அந்த சிஸ்டத்துல ஏற்றி சிஸ்டத்துல இருந்து அந்த ரோபோட்டுக்கு டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்றத எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி விஷுவலி அவ்வளோ தெளிவா காமிச்சிருப்பாரு. இதுக்கு அடுத்து அந்த ரோபோட்டுக்கு சிவா ரவி ஸ்பீச் ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ சிவா ரவி சொன்னதை வசீகரன்ட்டா அப்படியே அந்த ரோபோட் திருப்பி சொல்லும். அப்படி சொல்லும் போது அந்த ரோபோட்டோட வாய் அசைகிறது பர்ஃபெக்டா சிங்க் ஆகும். ஸோ இதை பிசிக்கலாக தான் ஹேண்டில் பண்ணி அந்த மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த மூவ்மெண்ட் கொடுக்கறது ஃபாரினர்ஸ் தான். ஸோ அவங்களுக்கு நம்ம தமிழ் லாங்குவேஜ் பேசும்போது எப்படி வாய் அசைங்கிறது தெரியாதனால நம்ம சங்கர் அவர்கள் தான் இந்த டைலாக் பேசும்போது இப்படிதான் ரோபோட்டுக்கு வாய் அசைங்கிறத செஞ்சு காமிச்சிருக்காரு. ஸோ இதனால தான் நம்ம படமா பார்க்க போது பர்ஃபெக்டா சிங்க் ஆயிருக்கும். அப்படி லுக் குடுற ஐயா. ஸோ இதுக்கடுத்து ரோபோட்டிக் ஸ்கின் மாதிரி இருக்கிறதுக்காக சிந்தட்டிக் மாஸ்கை வியர் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து கூலிங் கிளாஸ், விக், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வியர் பண்ணக்கப்புறமா நியூ பார்ன் ஹியூமனாய்ட் ரோபோட் ரெடியாக இருக்கும். ஸோ ரோபோட் ரெடி ஆகிறத படத்தோட ஸ்டார்டிங் 12 மினிட்ஸ்ல ரொம்ப டீட்டெயிலிங்காக அவ்வளோ சூப்பராக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாரு. எப்படின்னா படத்தோட ஸ்டார்டிங்ல இந்த ஸ்கெல்டன் ஸ்ட்ரெச்சர் ரோபோட்டை எப்படி உருவாக்கணும்னு சொல்லி அதோட மேக்கிங்கை 3D அனிமேஷன்ல காமிச்சிருப்பாரு. அதுக்கடுத்து அந்த ஸ்கெல்டன் ஸ்ட்ரெச்சர் ரோபோட்டுக்கு கை காலெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி காமிச்சு அந்த ஸ்கெல்டன் ஸ்டேஜ்ல இருக்க ரோபோட் நடக்க ட்ரை பண்ணும். ஆனால் கீழே விழுந்துரும். அதுக்கப்புறம் அதுக்கான சில கரெக்ஷன்லாம் பண்ணி ரிசர்ச் பண்ணி வசீகரனோட ஃபுல் பாடியை 3D லேசர் ஸ்கேனிங் பண்ணி அந்த டைட்டானியம் மெட்டாலிக் பிளேட்ஸ், அது மட்டும் அந்த சிந்தட்டிக் மாஸ்க் இதெல்லாம் உருவாக்குற மாதிரி காமிப்பாங்க. அதுக்கடுத்து அந்த டைட்டானியம் மெட்டாலிக் பிளேட்ஸ் எல்லாம் அந்த ரோபோட்டால நடக்க முடியுதான்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. ஏன்னா ஸ்கெல்டன் ஸ்டேஜ்ல இருக்க போது அதெல்லாம் நடக்க முடியாம கீழே வந்திருக்கும். அதுக்கப்புறம் சின்ன கரெக்ஷன்லாம் பண்ணக்கப்புறமா இந்த ரோபோட்டால ஃப்ரீயா நடக்க முடியுதாங்கிறத செக் பண்ணுவாங்க. ரோபோட்டும் ஸ்லோவா நடக்க ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறமா வசீகரன் மாதிரி ஸ்டைலா நடந்து காட்டும். ஸோ ரோபோட் ஸ்டேபிளா நடக்குதுங்கிறத தெரிஞ்சக்கு அப்புறமா தான் சயின்ஸ், ஸ்போர்ட், ஆர்ட், லாங்குவேஜ் இந்த மாதிரி விஷயங்களை ரோபோட்டுக்கு இன்புட்டா கொடுப்பாங்க. ஸோ கொடுத்தக்கு அப்புறமா தான் ரோபோட் டான்ஸ், ஃபைட் ஆக்ஷன்ஸ் எல்லாம் பண்ற மாதிரி காமிப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரோபோட்டால நடக்கவே முடிச்சிருக்காது. அதுக்கப்புறம் நடந்து காட்டும். அதுக்கப்புறம் சில இன்புட்லாம் கொடுத்தக்கு அப்புறமா டான்ஸ், ஃபைட் ஆக்ஷன்ஸ் எல்லாம் பண்ற மாதிரி காப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து ரோபோட் பேசுற மாதிரி காமிச்சு ஸோ ஃபைனலாக அதுக்கடுத்து தான் அந்த சிந்தட்டிக் மாஸ்க்லாம் வியர் பண்ணி கூலிங் கிளாஸ், விக்கு, ட்ரெஸ்லாம் மாட்டினக்கு அப்புறமா ஒரு ஃபுல் ஹியூமனாய்ட் ரோபோட்டா ரெடியா இருக்கும். ஸோ படத்தோட ஸ்டார்டிங் 12 மினிட்ஸ்ல இந்த ரோபோட்டை ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் எப்படி மிக் பண்ணியிருக்காங்கிறத காமிச்சிருப்பாரு. இது கூடவே படத்தில் வரக்கூடிய சில முக்கியமான விஷயங்களுக்கான ஹிண்டை இந்த 12 மினிட்ஸ்ல காமிச்சிருப்பாரு. ஸோ அது என்னெல்லாம் பார்த்தோம்னா படத்தோட 2 இடத்துல ரோபோட்டான சிட்டிக்கு சார்ஜ் கம்மியானதுனால பிரச்சனை வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்த படத்தோட ஸ்டார்டிங்ல ரோபோட் மேக்கிங் சீன்லேயே விஷயம் ரோபோட்டுக்கு பேட்டரி இருக்கு, அதுக்கு சார்ஜ் கம்மியான சார்ஜ் போடணுங்கிறத தெளிவாக காமிச்சிருப்பாரு. அடுத்ததா சிட்டியோட நியூரல் ஸ்கீமா பத்தி படத்துல 2 இடத்துல ஒரு ஃபர்ஸ்ட் போரா சிட்டி கிட்ட உன்னோட நியூரல் ஸ்கீமா பத்தி சொல்லுங்கிற மாதிரி கேட்பாரு. அதுக்கு சிட்டி சொல்லாது. அதுக்கடுத்து செகண்ட் ஹாஃப்ல சிட்டி ப்ரொஃபசர் போரா கிட்ட கேட்க போது உன்னோட நியூரல் ஸ்கீமா எனக்கு வேணும்னு சொல்லி போரா கேட்பாரு. அதுக்கு எதை வேணா எடுத்துக்கோன்னு சொல்லி சிட்டி சொல்லிடும். அதுக்கடுத்து அந்த நியூரல் ஸ்கீமா வச்சு ஆல்ரெடி போரா செஞ்சு வச்சிருக்க ரோபோட் எல்லாமே ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஒரு விஷயத்த படத்தோட ஸ்டார்டிங் அந்த ரோபோட் மேக்கிங் சீன்லேயே காமிச்சிருப்பாரு. நியூரல் ஸ்கீமா செக்யூரிட்டி என்கிரிப்ஷன் சொல்லி அப்படி வசீகரன் இந்த சீன்ல என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா ரோபோட் கொடுத்த இன்புட், அது மட்டும் இல்லாம அதுக்கு பத்தியான டேட்டா எல்லாமே அன்ரீடபிள் கோடா கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த கோடை ஆக்சஸ் பண்றதுக்கான கீ வசீகரனும் சிட்டிக்கு மட்டும் தான் உண்டு. படத்துல வரக்கூடிய முக்கியமான விஷயங்களை இந்த ஒரு 12 மினிட்ஸ்ல சொல்றது, அது மட்டும் இல்லாம ரோபோட் பத்தியான எல்லா விஷயங்களுமே டீட்டெயிலா டெப்தா இந்த ஒரு சீன்லயே அவ்வளவு தெளிவா சங்கர் அவர்கள் காமிச்சிருக்காரு.
ரெண்டுமே பாக்குறதுக்கு ஒரே மாதிரியான லுக்ல தான் இருப்பாங்க நம்ம ரஜினி அவர்களோட லுக்ல. இந்த ரெண்டு கேரக்டருமே நம்ம ரஜினி அவர்கள் தான் நடிச்சிருக்காரு. ஸோ சிட்டி வசீகரன் இவங்க ரெண்டு பேர்த்தையும் தனித்தனியாக ஷூட் பண்ணி எப்படி மெர்ஜ் பண்ணியிருக்காங்கிறத பார்க்கலாம். ஜஸ்ட் ஃபாலோ மை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். என்ன கேட்காம எதுவும் போடக்கூடாது. சரி டாக்டர், எங்க போறோம்? தி பார்க். இந்த சீன்ல ரஜினி அவர்கள் வசீகரன் கெட்டப்ல வந்து வசீகரனோட போர்ஷன்ஸ்லாம் ஷூட் பண்ணி முடிக்கிறாங்க. பக்கத்துல சிட்டிக்கு பதிலாக வேற ஒருத்தரை வச்சு ஷூட் பண்றாங்க. ஸோ அதுக்கடுத்து செப்பரேட்டா சிட்டி கெட்டப்ல ரஜினி அவர்களை வர வச்சு சிட்டியோட போர்ஷன்ஸ்லாம் ஷூட் பண்ணி முடிக்கிறாங்க. ஃபைனலா ரெண்டு சீன்ஸுமே ஒன்னா மெர்ஜ் பண்றாங்க. இதை தான் த்ரூ அவுட் படம் ஃபுல்லாவே பண்ணியிருப்பாங்க. பர்டிகுலரா இந்த ஒரு சீன்ல சிட்டியோட ஹெட் ரொட்டேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இது எப்படி ஷூட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் சிட்டியோட ஹெட்டுக்கு கீழே இருக்க போர்ஷன்ஸை மட்டும் தனியா ஒரு பேக் ஷாட்ல ஷூட் பண்றாங்க. அதுக்கடுத்து ரஜினி அவர்களை சிட்டி கெட்டப்ல வச்சு செப்பரேட்டா ஹெட்டை மட்டும் ஷூட் பண்றாங்க. ஸோ ஃபைனலா ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணி சிட்டியோட ஹெட் ரொட்டேட் ஆகிற மாதிரி நம்மளுக்கு காமிச்சிருக்காங்க. பின்னாடி வரானு பார்த்து ஓட்றாங்க. இதே மாதிரி தான் சலூன்ல இருக்கும்போது சிட்டி ஹெட் ரொட்டேட் பண்ற சீன் எடுத்திருக்காங்க. என் நம்பர் 4443321. என் பேர் சொல்லுங்க பாப்பா. ஹலோ மிஸ்டர் பி பீதாம்பரம். படத்துல ஸ்டார்டிங்ல சிட்டியால என்னென்ன பண்ண முடியுங்கிறத விஷுவலா சில விஷயங்களை சொல்லியிருந்தாலுமே இந்த ஒரு இன்டர்நேஷனல் ரோபோட்டிக் கான்ஃபரன்ஸ்ல தான் பிரஸ் மீட் சயின்டிஸ்ட் எல்லாரும் முன்னாடி சிட்டியால என்னென்ன பண்ண முடியுங்கிறத டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. இஸ் a fire resistant, water resistant, inbuilt vehicle. இவனோட கண்கள் பார்க்கிறதுக்கு மட்டும் இல்ல, காட்டுறதுக்கும் தான். இவன் கிட்ட வர்ச்சுவலா பேச முடியும். இது கூடவே படத்தில் ஒரு முக்கியமான விஷயங்களை படத்தோட ஸ்டார்டிங்லேயே விஷுவலாக சில விஷயங்களை கன்வே பண்ணியிருப்பாரு. ஸோ அதே மாதிரி இந்த சீன்ஸுமே சில விஷயங்களை கன்வே பண்ணியிருப்பாரு. சிட்டி வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவார். அதே மாதிரி தண்ணி கூட போகிற மாதிரியான சீன் இருக்கும். அதுக்கடுத்து ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவார். ஒரு பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட்குள்ள சிட்டி போகிற மாதிரி இருக்கும். சிட்டியோட கண்கள் பார்க்கறதுக்கு மட்டும் இல்லாமல் பார்த்தது ப்ராஜெக்ட் கூட பண்ண முடியுங்கிறத சொல்லியிருப்பாரு. ஸோ இதை யூஸ் பண்ணி சானா எக்ஸாம் எழுத போது ஹெல்ப் பண்ணியிருக்கும் சிட்டியோட விர்ச்சுவலாக பேச முடியுங்கிறத சொல்லியிருப்பாரு. ஸோ அதே மாதிரி படத்தோட செகண்ட் ஹாஃப்ல ஒரு முக்கியமான இடத்துல சிட்டியோட வசீகரன் விர்ச்சுவலாக பேசுவார். இவன் கிட்ட வர்ச்சுவலா பேச முடியும். இந்த டைப் ரோபோக்களால நம்ம தேசத்துக்கு வளர்ச்சியும் பாதுகாப்பும் 100 மடங்கு அதிகம். இந்த சீன்ல வசீகரன் ரியலா பேசுறத ஷூட் பண்ணிட்டு அதை அப்படியே கட் பண்ணி விச்சுவலா பேசுற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க நான் நினைச்சிருந்தேன். நான் எப்படி பண்ணிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, வசீகரன் ரியலா பேசுறத ஷூட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்து சிட்டிக்கிட்ட விச்சுவலா பேசுறத தனியா ஷூட் பண்ணிருக்காங்க. ஸோ ஃபைனலா ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணி அந்த விச்சுவலா பேசுறத கொஞ்சம் எடிட் பண்ணி நம்மளுக்கு அன்ரியலா இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அடுத்ததா படத்தோட ஸ்டார்டிங்ல சிட்டிக்கு ஸ்போர்ட்ஸ், சயின்ஸ், லாங்குவேஜ் இந்த மாதிரி விஷயங்களை இன்புட்டா கொடுக்குற மாதிரி பார்த்திருப்போம். ஸோ அதெல்லாமே இந்த ஒரு கான்ஃபரன்ஸ்ல பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி காமிப்பாங்க. மிகப்பெரிய பிரைம் நம்பர் என்ன? இது சரியான பார்க்க உங்களுக்கு சில வருஷங்கள் ஆகும். இந்த ஒரு இன்டர்நேஷனல் ரோபோட்டிக் கான்ஃபரன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்ததா ப்ரொஃபசர் போரா லேப்ல ஒரு சீன் காமிப்பாங்க. ஸோ இதுல எந்த விதமான விஎஃப்எஸ் சிஜியுமே யூஸ் பண்ணாம ரியலிஸ்டிக்கா தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்த சீனுமே ரொம்ப த்ரில்லிங்கா தான் இருக்கும். ஸ்டாண்டிங் ஓவேஷன் வாங்கியிருக்கேன். இது இங்க குப்புறப்படுத்திட்டு கும்புது. அடுத்ததான் இந்த ஒரு சீனை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். சிட்டி மேல எல்லா மெட்டலும் வந்து ஒட்டுற மாதிரி. ஸோ இந்த ஒரு சீனை நம்ம சங்கர் அவர்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜ், அதாவது 2000 நம்ம கமல் அவர்களை வச்சு டேரக்ட் பண்றதா இருந்ததுல இந்த ஒரு படத்தை. ஸோ அப்பவே இந்த ஒரு சீனை எழுதியிருக்காரு. ஸோ இந்த ஒரு சீன் மட்டும் இல்லாம படம் ஃபுல்லாவே சில முக்கியமான சீன்ஸுக்கு ப்ரீ விசுவலைசேஷனா 3D அனிமேஷன்ல ஸ்டோரி போர்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது அந்த ட்ரெயின் ஃபைட் சீக்வன்ஸ்க்குமே சின்ன சின்ன டீடைலிங் ஷாட்ஸ் கூட இந்த ஒரு 3D அனிமேஷன் ஸ்டோரி போர்டில் வச்சு தான் படத்தை ஷூட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இந்த ஒரு ட்ரெயின் ஃபைட் சீக்வன்ஸ்க்காக நம்ம ரஜினி அவர்களை ஒரிஜினலாகவே ஒரு ரயில்வே ட்ராக்ல வச்சு ஷூட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டாக சிட்டி வந்து அந்த ரயில்வே ட்ராக்ல ஷூ வச்சு ஃபாஸ்ட்டாக வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு சீன் எடுக்கிறதுக்காக நம்ம ரஜினி அவர்களுக்கு அவர் ஹேங் பண்ணுறதுக்காக செப்பரேட்டாக ஒரு ரிகலாக ரெடி பண்ணி ரியலாக ட்ரெயினை ஓட விட்டு இந்த ஒரு சீனை எடுத்திருக்காங்க. ஸோ இந்த சீனை எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு பாயிண்ட்ல ட்ரெயின் ரொம்ப வேகமாகவும் போயிருக்கு. மொத்த டீமும் பயப்படவும் செஞ்சிருக்காங்க. நம்ம ரஜினி அவர்களும் பயந்துருக்காரு. ஸ்பீடு வந்து கம்மியாக பண்ண சொல்லிட்டு அவங்க ஜாஸ்தி இருந்துச்சு, ஃபாஸ்ட்டாக திஸ்டிங் போயிட்டாங்க. ரொம்பவே ரிஸ்க் எடுத்து தான் இந்த ஒரு ட்ரெயின் ஃபைட் சீக்வன்ஸ் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சீனோட அவுட்டோர் ஃபுல்லாகவே ரியல் லொகேஷன்ஸ்ல எடுத்திருக்காங்க. மற்றது எல்லாமே, அதாவது அந்த ட்ரெயின்ல நடக்கக்கூடிய ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே தனியாக ட்ரெயினோட கம்பார்ட்மெண்ட்டே செட்டு போட்டு இண்டோர்ல ஷூட் பண்ணியிருக்காங்க. ஓரளவு இந்த ட்ரெயின் ஃபைட் சீக்வன்ஸ் பார்க்கறதுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்ததா ஃபயர் சீக்வன்ஸ். இதுல ரோபோட்டோட ஆக்சுவல் ஸ்ட்ரக்சரை வச்சு சில இடத்துல ஷூட் பண்ணிருப்பாங்க, சில இடத்துல 3D அனிமேஷன்ல கொண்டு வந்திருப்பாங்க, சில இடத்துல ரோபோட்டோட சூட்டே ஒருத்தர் வியர் பண்ணி நடிச்சிருப்பாரு. பர்டிகுலரா இந்த ஒரு சீக்வன்ஸோட ஸ்டார்டிங்ல சிட்டி வந்து நெருப்புக்குள்ள வரப்போது அதோட ட்ரெஸ், ஸ்கின் எல்லாம் பேன் ஆகி ஆக்சுவலான அந்த ரோபோட் ஸ்ட்ரக்சருக்கு வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு சீனை எப்படி எடுத்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்டா சிட்டி கெட்டப்ல ரஜினி அவர்களை அதே காஸ்டியூம்ல தனியா கிரீன் மேட் முன்னாடி ஓடுற மாதிரி எடுத்திருக்காங்க. அடுத்ததான் இந்த படத்தோட ஸ்டண்ட் கொரியோகிராஃபரான பீட்டர் கின் மாஸ்டர் அவர்கள் நிறைய கிளாத் எல்லாம் போட்டு அது மேல பெட்ரோல் ஊற்றி
ஒரிஜினலாக ஒருத்தர் நெருப்பில் ஓடி வந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கிரீன் மேட் முன்னாடி ஓடி வந்திருக்காரு. இதே விஷயத்தை இதே டேரக்டரான சங்கர் அவர்களோட டேரக்டர்ல 1999 ரிலீஸ் ஆன முதல்வன் படத்துல சிஎம் பதவியை விட்டுட்டு வீட்டுக்கு போகும்போதும் புகழ்ந்தி மேல தீய கொளுத்தி விட்டு ட்ரெஸ் எல்லாம் எரிஞ்சிட்டு பாலத்துல இருந்து தண்ணியில குதிச்சு புகழ்ந்தி தப்பிச்சுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு சீன்ல தீ எரிஞ்சுக்கிட்டே ஓடுற மாதிரியான விஷயத்த நம்ம பீட்டர் மாஸ்டர் அவர்கள் தான் பண்ணியிருக்காரு. ஸோ பீட்டர் மாஸ்டர் அவர்களே நெருப்போட ஓடி வர மாதிரி தனியாக கிரீன் மேட்ல ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்து ரோபோட்டர் ஹெட் மட்டும் வச்சு அதே லொகேஷன்ல நிறைய பேருக்கிட்ட தீப்பந்த மாதிரி கொடுத்து வரிசையா ஓட சொல்லி அந்த ஃபயரோட லைட்டிங்ல ஷூட் பண்ணிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரஜினி அவர்கள் சிட்டி கெட்டப்ல அதே காஸ்டியூம்ல தனியா ஓடி வர மாதிரி கிரீன் மேட்ல ஷூட் பண்ணிருக்காங்க. அடுத்ததான் நெருப்போட ஒரு மனுஷன் ஓடி வரதா கிரீன் மேட்ல வச்சு ஷூட் பண்ணிருக்காங்க. ஃபைனலா அந்த ரோபோட்டர் ஹெட் மட்டும் வச்சு நிறைய பேர் அந்த தீப்பந்தத்தை வச்சு கிராஸ் பண்ணி அந்த ஃபயர் லைட்டிங்ல வச்சு ஷூட் பண்ணிருக்காங்க. இந்த 3 விஷயத்தையும் மெர்ஜ் பண்ணி தான் நம்ம படமா பார்க்க போது இந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் கிடைச்சிருக்கு. சிட்டிக்கு எமோஷன் சொல்லி கொடுக்குற விஷயங்கள் வந்து அப்படியே மாண்டாஜாக ஒரு சீன் இருக்கும். ஸோ இது ஃபுல்லாகவே ரொம்ப சூப்பராக இருக்கும். மனுஷங்க பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை நோட்டீஸ் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் வசீகரன் சில விஷயங்களை சொல்லி கொடுக்குறது, இந்த மாதிரியான விஷயங்களும் ஒரு மாண்டாஜாக சூப்பராக பண்ணியிருப்பாரு. இந்த மாண்டாஜ் முடிஞ்சக்கப்புறமா சிட்டிக்கு சாஃப்ட்வேர் ஹார்மோன் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி காப்பாங்க. ஸோ இந்த ஒரு சீன் எப்படி எடுத்திருக்காங்கன்னு பார்த்தோன்னா, ஒரு டப்ல ரஜினி அவர்களை படுக்க வச்சு சிட்டிக்கான மேக்கப்பை போட்டு, அது மட்டும் இல்லாமல் சிட்டியோட நெக்கை செப்பரேட்டாக அதுக்காக ஒரு மேக்கப் போட்டு அதுக்கப்புறமா அந்த டப்பை மூடியிருக்காங்க. அதுக்கப்புறமா சிட்டி பாடியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சரோட மாடலை அப்படியே பிளேஸ் பண்ணி இந்த ஒரு சீன் எடுத்திருக்காங்க. அந்த சிட்டியோட நெக்குக்கான மேக்கப் மட்டுமே 3 hours கிட்ட ஆல்மோஸ்ட் போட்டுருக்காங்க. அகைன் இதுமே படத்துல வர ரொம்ப சின்ன சீன் தான். இதுக்குமே ஒவ்வொருத்தவங்களுமே டைம் கொடுத்து எஃபர்ட் எடுத்து இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காங்க. எண்ட் ஆஃப் த டே என்னதான் இதுக்கான பேமெண்ட் அவங்க வாங்கியிருந்தாலுமே ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட எக்ஸ்ட்ரீம் டெடிகேஷன் பேஷன் டுவர்ட்ஸ் த மூவி இருந்ததுனால மட்டும்தான் இப்படி ஒரு படம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. என்ன பண்றீங்க? உனக்கு சாஃப்ட்வேர் ஹார்மோன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கேன். உணர்ச்சி வந்தாதானே ஹார்மோன் சுரக்கும் டாக்டர். இப்போ நம்ம பார்த்த இந்த ஒரு சீன்ல சங்கர் அவர்கள் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை இன்டைரக்டா சொல்லியிருக்காரு. ஸோ அது என்னன்னு பார்த்தோம்னா, சிட்டிக்கு இந்த எமோஷன் சொல்லி கொடுக்கறதுலாம் மாண்டாஜஸா வரும். ஸோ அதுக்கப்புறம் அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுவாரு. அதுக்கடுத்து வரக்கூடிய சீன், அதாவது சிட்டிக்கு வந்து உயிரை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ இதுல வசீகரன் சிட்டி கிட்ட பேட்டரியாக்கு உயிர் இருக்கு, சோடியத்துக்கு இல்லை அப்படி சொன்ன உடனே சிட்டி வந்து எனக்கு அப்படின்னு கேள்வி கேட்ட உடனே தண்டர் வந்து அட்டாக் ஆகி சிட்டி கொலாப்ஸ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் ரெடியானக்கு அப்புறமா தான் சிட்டிக்கு ஃபர்ஸ்ட் டைமா எமோஷன்ஸே வர ஆரம்பிக்கும். கோவப்படும், அதுக்கப்புறம் சுயமா சிந்திக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். இப்போ நம்ம அப்படியே இந்த சீன்ல இன்டைரக்டா சொன்ன சயின்ஸை பார்க்கலாம். நம்ம உலகத்துல இப்படிதான் ஒரு உயிர் ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லக்கூடிய சில சயின்டிபிக்கல் தியரிஸ் இருக்கு. அதுல ஒரு தியரி தான், ஒரு பர்டிகுலர் போர்ஷன் ஆஃப் வாட்டர்ல ஒரு உயிர் உருவாகிறதுக்கான எல்லா மூலக்கூறுகளும் இயற்கையாவே தண்ணியில இருந்தது. அப்படி இருக்கும் பட்சத்துல ஒரு தண்டர், ஒரு மின்னல் வந்து அந்த வாட்டர்ல விழ போதும். அது கொடுக்குற டெம்பரேச்சர், அது கொடுக்குற எலக்ட்ரிசிட்டி, இது மூலியமா ஒரு புரோட்டீன் ஃபார்ம் ஆகி ஒரு உயிரா ஃபார்ம் ஆயிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தியரி ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. அது எக்ஸ்பெரிமெண்டலா ஒருத்தர் பண்ணியுமே காமிச்சிருக்காரு. இதை பத்தி இன்னும் டீட்டெயிலா பேசணும்னா வீடியோட லென்த் ரொம்ப அதிகமாயிரும். ஸோ இதோட செப்பரேட்டான ஒரு லாங் வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேலே நீங்கள் கமெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் சினிமா சேனல் தான் இருந்தாலும் இந்த ஒரு டாபிக்ங்கிறது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ஸோ நீங்கள் வேணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் அப்லோட் பண்ணலாம். இப்போ நம்ம பார்த்த இந்த ஒரு சயின்டிஃபிக்கல் தியரியை எப்படி இந்த ஒரு சீனில் சங்கர் அவர்கள் சொல்லியிருக்காருங்கிறத பார்க்கலாம். இதை சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணா, நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த அந்த தியரியில் வர மாதிரி ஒரு பர்டிகுலர் போர்ஷன் ஆஃப் வாட்டரில் ஒரு உயிர் உருவாகிறதுக்கான எல்லா மூலக்கூறுகளும் இயற்கையாக இருக்கும்போது ஒரு புரோட்டீனா, அதாவது ஒரு உயிர் உருவாகிறதுக்கான ஸ்டார்டிங் ஸ்டேஜான ஒரு புரோட்டீனா உருவாகிறதுக்கு ஹெல்ப் பண்ணது தான் மின்னல். ஸோ தியரியில் வேற அந்த வாட்டரை இப்போ நம்ம சிட்டியை வச்சுக்கலாம். சிட்டிக்குமே மனுஷனா ஆகக்கூடிய எல்லா காம்பனன்ட்ஸுமே கொடுத்தாச்சு. மனுஷங்களை பத்தியான விஷயங்களை படிக்கிறது, பிராக்டிக்கலா அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பிராக்டிக்கலா அதுக்கு சொல்லி கொடுத்தாச்சு. ஆனா அது எந்த நேரத்துல எப்படி அதை செயல்படுத்தணுங்கிற சுயமா சிந்திக்கக்கூடிய அறிவு, அதாவது மனுஷங்களுக்கு இருக்கக்கூடிய சுயமா சிந்திக்கக்கூடிய விஷயம் சிட்டிக்கு கிடையாது. சோ அது சுயமா சிந்திக்கணும்னா நம்மள மாதிரி மனுஷனா இருக்கணும். அது மனுஷன் கிடையாது, ஒரு உயிர் இல்லாத பொருள். ஆனா படத்துல இந்த தண்டர் இன்ஸ்டன்ட்க்கு அப்புறமா பொய் சொல்லும், கோபம் வரும், சுயமா சிந்திக்க ஆரம்பிக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ ஒரு உயிர் இல்லாத பொருள்ல இருந்து ஒரு உயிருள்ள பொருளா மாறி இருக்கும், ஒரு மனுஷனா மாறி இருக்கும் பேசிக்கா. ஸோ இது ஃபிக்ஷனான ஒரு விஷயம் தான். ஆனா நம்ம படமா பார்க்க போதும் ஒரு உயிர் இல்லாத ஒரு ரோபோட்டுக்கு எப்படி சுயமா சிந்திக்க முடியும், அதால மனுஷங்க உணரக்கூடிய எல்லா விஷயங்களும் அதால எப்படி உணர முடியுங்கிற விஷயத்த அவ்வளவு கன்வின்சிங்கா ரொம்ப ரொம்ப சூப்பரா சங்கர் அவர்கள் காமிச்சிருப்பாரு. நம்ம படமா பார்க்க போது இந்த கேள்வியே வராத அளவுக்கு. ஸோ பேசிக்கா அந்த சயின்டிபிக் தியரியில தண்ணியில ஒரு உயிர் உருவாகிறதுக்கான எல்லா காம்பனன்ட்ஸும் இயற்கையா இருக்கும் போது மின்னல் வந்து அதை ட்ரிகர் ஆக்கி ஒரு புரோட்டீனா மாற்றி அதுக்கப்புறமா உயிரா ஃபார்ம் ஆயிருக்கும்.
இங்க நம்ம இந்த எந்திரன் படத்துல இந்த சீன்லயுமே உயிர் இல்லாத ஒரு பொருள் தான் சிட்டி. ஆனா அதுக்கு உயிர் உள்ள பொருளான நம்ம, அதாவது ஹியூமன்ஸோட டேட்டா எல்லாமே அதுக்கு இன்புட்டா கொடுத்தாச்சு. ஆனா அதால ஹியூமனா மாற முடியாது. ஹியூமனா மாறினாதான் அதால சுயமா சிந்திக்க முடியும், அதுக்கு எமோஷன்ஸ் எல்லாம் வரா. ஸோ இங்குமே ஒரு சிட்டியை ஒரு ஹியூமனா மாத்துறதுக்கு ட்ரிகர் பண்ற விஷயம் நேச்சரான தண்டர் தான். ஸோ ஒரு சயின்டிபிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்டை படத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃபிக்ஷனல் விஷயத்த கொஞ்சம் பிலீவபிளா காட்டுறதுக்காக, அதாவது ஆடியன்ஸ்க்கு எந்த விதமான கேள்வியும் வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த ஒரு சயின்டிபிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்டை அவ்வளோ அழகா இந்த ஒரு படத்துல வச்சிருக்காரு. இந்த சேஞ்ச் ஓவரை நம்ம 2 சின்ன சீன்ஸ் வச்சு அழகா பார்க்க முடியும். படத்தோட ஸ்டார்டிங்ல சிட்டி சனா கிட்ட எனக்கு மனுஷங்க போய் சொல்லுவாங்கன்னு தெரியும் சொல்லும். ஆனா இந்த தண்டர் இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் சிட்டி எந்த இடத்துலயுமே பொய்யே சொல்லாது. ஆனா இந்த தண்டர் இன்சிடென்ட் ஆனக்கு அப்புறமா, அதாவது மின்னல் அதை தாக்குனதுக்கு அப்புறமா, அது சுயமா சிந்திக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் டைமா அது பொய் சொல்ல ஆரம்பிக்கும். பட்டர்ஃப்ளை ஃபீலிங்ஸ் வரும், லவ் பண்ணும், கோபம் வரும், ரிவெஞ்ச் பழி வாங்குற எண்ணம் வரும். மனுஷங்க இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அதுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த விஷயத்த நான் நோட்டீஸ் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, மைண்ட் ப்ளோவிங்காக இருந்தது. அதனால தான் இந்த ஒரு வீடியோவில் இந்த விஷயத்த ஷேர் பண்ணேன். கதையை இப்பதான் ஆரம்பிக்குது. Wait and watch. Part 2.